சோத்திரம் செய்வோம். மாமன் வந்தால் மாமனால் நமக்கு போகக்கூடிய மணிமேல புரியும் இந்த நாள் அதுவே நானும் அப்ப இந்த கடவுள் பாரு ஏதாவது சத்தம் ஒரு வரமா இருப்போம் அப்படி
யார் எங்கே சொல்லுங்கள். மாதவன்? நான் வருகின்ற தருண காலங்களில் ஆமா கடலில் நிகழ் சூழ்ந்தது போல் சபையை வந்திருக்கின்றன. இந்த சீர்திருத்தமான சிங்காரமையான தீப ஒளி தெய்வீக சபை நம்ம கண்ணபோஜனமளித்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ள அருமை உள்ளங்களுக்கும் நம்மளுடைய நாடகத்தை கண்டுகளிக்கும் வந்த எங்கனமா வந்திருக்கும் மாபெரும் முன்னீசனைக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம். நாட்டின் நாடு மகாநாடு வேறு முகல சிறந்த அழகு திரு பொன்னாடு. நாட்டின் பெயர் முதுகம்பட்டி. முதுகம்பட்டி என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. தாய் திருநாட்டிலே ஆண்களாக பிறந்துள்ள பெண்களாக பிறந்திருக்கும் சகோதர சகோதரி அவற்ற பெண்களும் கடல் அலை போல் காய்ச்சி திருகின்றார். இதற்கெல்லாம் காரணம் எதனால தெரியுமா? நம்ம மல்லேஷ் ஐயர் நம்ம மல்லேஷா நல்லா இருந்தாரு. பிரம்மா சத்திரியா சூசரா வைசியா என்று சொல்லக்கூடிய இந்த உலகில் 4 வருணங்கள். இந்த 4 வருணத்தில் ஐயர் என்றால் பிரம்மகுலத்தை சேர்ந்தவர். 1000 பசுவை கொண்டால் ஒரு சிசுவை கொன்ற பாவம். ஒரு சிசுவை கொன்றதும் 1000 பசுவை கொன்றதும் ஒண்ணுதான். அதை விட இந்த உலகில பிரம்மகுலத்தில் பிறந்த பிராமணர்களுக்கு துரோகம் செய்தது மனதில் நினைத்தால் அதை விட பெரிய பாவம். அப்பேருகின்ற பிரம்மகுலத்தை சேர்ந்த ஐயர் அவர்கள் மல்லேஷ் செத்து சிவலோகம் பாத்து வைகுந்தம் சாணுக சாருப்ப சாயுச்சா சாமி பாட்டு சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைந்த ஞாபகம் காட்டுறார். மற்றவர்கள் பேர குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் ஆமா அனைவரும் ஒன்றாக சென்று இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். மாதவன் அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் தெரியுமா? பாரதத்தில் உள்ள பாகமாகிய உத்தகாண்டத்தில் 18வது நாள் சண்டை. ஓஹோ பாரதத்திலேயே இதுதான் கடைசி பாகம். இதுதான் கடைசி. இன்னையோட சரி நீ போற அவ சேர்ற இல்ல ஏன் என்ன போக சொல்ற? இல்ல நீயோட சரி இந்த நாடகங்கிறியா? நாடகம் இது பாரத போர்ல இன்னையோட துரியோதனை முடியறான். சரி இதிகாசத்தில் இடம் பெற்றது 2. ஒன்று ராமாயணம். இதிகாசத்தில் இடம் பெற்றது என்னது? 2. என்ன 2? ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம். ராமாயணமா நீ ராமாயணம் இந்த மாதிரி இருந்துச்சப்பா. ராமாயணமும் மகாபாரதமும் பெரிய ஒரு மந்திரம் தெரியுமா? இங்க வா அங்க போட்டு விட்டுருப்போம். பக்கத்துல நிக்கணும். பக்கத்துலயா? ஆமா அப்பதான் வேலை நடக்குங்கிற. இதிகாசத்தில் பெற்றது ராமாயணம் மகாபாரதம். மகாபாரதம் ராமாயணம். ஆமா இதுல இன்றைக்கு வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரத்தில். பார்க்காதெல்லாம் பாத்திரலாமான்னு பழங்குண்ட ராமாயணத்துல கேட்காத சொல்லலாம் கேட்கலாமா கீர்த்தி பெற்ற பாரதத்துல. இந்த ஸ்ரீ மகாபாரதம் என்பது 6,60,000 சங்கம். 4 காண்டம் 18 பருவமாக பிரித்துள்ளார். இந்த 4 காண்ட 18 பருவத்தில் யுத்த காண்டத்தில் ஒரு பாகமாகிய இன்று வைத்துள்ள நாடகம் 18வது நாள் சண்டை. இதான வச்சிருக்கிறோம். இந்த அவனிய 50ஆம் தேசத்தில் 8 சக்கரவர்த்தியாக விளங்கி வரக்கூடிய துரியோதன மகாராஜம் அவருக்கே பருவம் கிடையாது. அவருக்கு பருவம் கிடையாது. யார் போர் வீரர்களே அவருக்காகவே இந்த பருவத்தை தேர்ந்தெடுத்தார்கள். துவானர் மிகச்சிறந்த வில்லாசிரியர் அவருக்கு துவானர் பருவம் வச்சாங்க. சல்லியும் இந்த மகாபாரதத்துல 15 நாளிகை போர் பண்றார். 15 நாளிகை. ஆமா அவருக்கு ஒரு பருவத்தை உருவாக்கி இருக்கிறார். போரில் வல்லவர்களுக்கு மட்டும்தான் பருவம். இந்த நாட்டின் 56 நாட்டுக்கு 8 சக்கரவர்த்தியாக விளங்கி வரக்கூடிய துரியோதனுக்கு பருவம் கிடையாது. துரியோதன பருவம் அப்படின்னு ஒரு பருவத்தை எழுதல. இந்த ஸ்ரீ மகாபாரதத்தில் 18 காண்டம் 4 காண்டம் 18 பருவத்தில் இன்று வைத்துள்ளது யுத்த காண்டத்தில் 18வது நாள் சண்டை. மாதவன் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதாவது குறுக்கு பேசுறேன் அட்டிச்சுன்னா 5 பல்ட்டி போட்டுருவேன். 5 பல்ட்டி? ஆமா அந்த அளவுக்கு சிரமம் இருக்கு. கீழே மோதவே மாட்டேன் மேலே சுத்தி விடுவேன். அப்படியே ரிவர்ஸ்ல அடிச்சுக்கிட்டேன். ஆமா அப்ப கீழே விழுவுறது எத்தனை தான் 4 தான் கடிச்சு கீழே விழுவேன். நான் என்னைக்கு கையை காட்டுறேன்னு அன்னைக்கு தான் விழுவேன். கையை காட்டினா தான் கீழே விழுவுறது. ஆமா கையை வச்சேன். கைய வச்சா எந்திரிச்சுக்கோங்க. அப்படின்னா கை வையப்பா. இல்லப்பா
இந்த ராமாயணம் மகாபாரதம் என்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு மந்திரம். யாருமே மனசுல உள்ளதை உள்ளபடியாக நினைக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த உடம்பு கொடுத்திருக்கான் ஆண்டவன். இதுக்கு பேர் என்ன? இது மண்டை. என்னது? மண்டை. சரியா சொல்லி போயிட்டா பரவாயில்ல. ஒண்ணும் இல்லாத மண்டை, எதுவுமே இல்லாத மண்டை. அது மண்டை போடாடே மண்டை. ஒண்ணுமில்லாத மண்டை. இங்கதான் 4 வேதங்களும் அடங்கி இருக்குது. ஆமா, இதுலதான் 4 வேதங்களும் அடங்கி இருக்குது. இதெல்லாம் இருக்குதா? வேற எங்கேயும் இல்லையா? எங்கேயும் கிடையாது. உடம்பிலே 9 துவாரங்களும் உனக்கு உருவாகப்பட்ட 4 வேதங்களும் இதுல தான் இருக்குது. 9 துவாரமா? ஆமா. என்ன துவாரம்? மூக்கு துவாரம் தான் 2 இருக்குது. அப்புறம் நான் காட்டுறேன், பாக்குவ தனியா கூட்டிட்டு போய் காட்டுறோம். யாரு எங்க? ஏன் இந்த ராமாயணம் மகாபாரதம் மிகப்பெரிய ஒரு மந்திரம் என்றா, ராமா 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 என்ற 3 சொல்லு ஒருவருக்கு வெளியே வரல. சொல்லு பாக்கலாம் ராமான்னு. ராமா ராமா ராமா. நீ சொல்லிட்ட. இத வாயில் ஒரு முறை அவருக்கு வரலையா? யார்? அவருக்கு பெயர் அர்ச்சகர். அர்ச்சகருக்கு வரவில்லை. ஆமா, அர்ச்சகர் என்றால் யாரு? இந்த ராமாயணத்தை எழுதியவரே அவர்தான். ராமாயணத்தில் எழுந்தவர் அவர்தான். ஆமா, அவர் மிகச்சிறந்த ஒரு கொலைக்காரர். 1000 கொலையை செய்தவர். 1000 கொலை செஞ்சவன். ஆமா, ராமர் பிறக்காத முன்னியே அவருக்கு நாணம் பிறந்துச்சு. 1000 கொலையை செய்தவனுக்கு எப்படி நாணம் பிறந்தது?